வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். 2025 இது வரைக்கும் நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய எக்ஸாம், நமக்கு முக்கியமான எக்ஸாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2026 குரூப் 4 எக்ஸாம் தான். அதை நம்ம எப்படியாவது படித்து பாஸ் பண்ணியே ஆகணும். அப்போதைக்கு வந்ததுக்கப்புறம் படித்து பாஸ் பண்ணிக்கலான்னா அது முடியாது. இப்போ இருந்த காலகட்டத்திலேருந்தே நம்ம ஆரம்பித்து நம்ம படித்து பாஸ் பண்ணலாம். அதுதான் என்னென்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி சிம்பிளாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு மோட்டிவேஷன், ஒரு கிளான்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பாஸ் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது நண்பர்களே, இது ஒரு சாதாரணமான எக்ஸாம் கிடையாது. குரூப் 4 நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி நம்ம ஒரு பேச்சு படிக்கிறோம், ஒரு பக்கம் படிக்கிறோன்னா அது நாளைக்கு கவர்மெண்ட் ஜாப்பாக நம்மளை நிற்க வைக்கும். படிக்கிறது ரொம்ப டஃப்னு நம்ம நினைக்கிறோம், அதுதான் தப்பு. படிக்காத இருக்கிறது தான் ரொம்ப டஃப்பு. நம்ம தொடங்குகிறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னாவே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு நாளைக்கு இன்னிலேருந்து நாளையிலேருந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலே போதும், இல்லைன்னா 3 மணி நேரம் படித்தாலே போதும். இதுவே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸ்லோவாக படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் படிக்கிறத மட்டும் நம்ம நிறுத்தவே கூடாது. கண்டினியூவாக நம்ம நிறுத்தாமல் படித்தா மட்டும் போதும். ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நமக்கும் ஒரு வேலை கிடைச்ச ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணிக்கலாம். இந்த 2026 குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நீங்களே சொல்லிக்கிட்டு படிங்க. சரி, ஓகே. அடுத்தது என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு இலக்கணம் படிங்க, அப்புறம் புரிஞ்சுக்குங்க, அப்புறம் சினானம் ஆண்டனம்ஸ்லாம் பாருங்கள். அதில் கொஞ்சம் தரவாக தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் சங்கம், சோழர், பாண்டியர், விஜயநகர சாம்ராஜ்யம், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியோடதை நல்ல தெளிவாக படிக்க ஆரம்பிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி படிங்க. நம்ம இந்தியாவோட நிலைமை, வேளாண்மை, நீர்வழிகள், காலநிலைகள், இதை பற்றி படிங்க. அடுத்தது பாலிட்டி படிங்க, அரசமைப்பு. இந்த மாதிரி 1 by 1 ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி ஒவ்வொன்றா படிங்க. அது கீழே என்னென்னு டைம் டேபிள் சொல்கிறேன். சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒன்றா படிக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் எது எப்படி படிக்கிறேன்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் தமிழ் படிங்க, 1 மணி நேரம் ஜிஎஸ் படிங்க, 1 மணி நேரம் மேக்ஸ் படிங்க. பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் அப்படியே யூடியூப்பில் எத்தனையோ வீடியோஸில் போடுறாங்க, நான் கூட போடுறேன். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே பாருங்கள். ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்களே நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் போட்டு பார்க்குறோன்னு நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் டெய்லியும் போட்டு பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி படித்தாவே இன்னும் நமக்கு டைம் எவ்வளவோ இருக்குது. இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டா கூட நிறைய டைம் இருக்குது. நம்ம ஈஸியாக படித்து எல்லாமே கவர் பண்ணிடலாம். 2026 நான் சொல்கிறேங்க, நான் வேலை கண்டிப்பாக வாங்குகிறேன். குரூப் 4 எக்ஸாமில் நான் பாஸ் ஆகியே தீருவேங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க, கண்டிப்பாக நீங்களும் பாஸ் ஆவீங்க. எனக்கு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் 1 by 1 இம்பார்ட்டன்ஸாக ஒவ்வொரு புக்காக லைன் பை லைனாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தினமும் கண்டினியூவாக போடுவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. எக்ஸாமில் 2 பேரும் எல்லோரும் சேர்ந்து பாஸ் பண்ணலாம். வாங்க நண்பர்களே, ஆதரவு கொடுங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குற ஹிண்ட்ஸே படிங்க, அதுவே போதும். புக்கு கவர் பண்ண முடியல, நானே புக்கு கவர் பண்ணி தான் ஹிண்ட்ஸ் நோட்ஸ் கொடுப்பேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி யாராவது நம்மளை மாதிரி படிக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தால் அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதேனும் டவுட் இருந்தாலோ வேறு ஏதாவது தேவை இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. படிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க.